இவங்க தான் அமைச்சர்கள் கொஞ்சம் பேர் தென்படுறாங்க. ரமேஷ் தென்படுறாரு. இவரு இன்னைக்கு மரிய வில்சன் பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரிஜினா டெய்லி தென்படுறாரு. இவரு டெய்லி வர்றாரு. நம்ம சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் டெய்லி, அருண்ராஜ் அவர்கள், அருண்ராஜ் அங்கங்கே ஹாஸ்பிட்டல், செங்கோட்டையன் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டாங்களே, எங்கே போனாங்க? ஆக்சுவலாக ஆவினில் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும், எல்லா பத்திரிகையாளர்களும், ஒரு சிலர் தவிர, புதிய டிஜிபி நியமனம், புதிய டிஜிபி நியமனம். தமிழ்நாட்டில் 10 டிஜிபிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன புதிய டிஜிபி நியமனம்? இவரா அவரா? அப்போ இவரை நியமிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக டிஜிபி போஸ்ட்டு கிடையாது. டிஜிபிக்கள்லேயே தலைமை டிஜிபின்னு வச்சுக்கலாம். ஹச்ஓபி விசாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட தனி கட்சிக்கு மைண்ட் செட்டுக்கு போகிறாரு அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிஜேபியில் இருந்துக்கிட்டு அண்ணாமலை ஒரு இதை செட் பண்ணிட்டார். அண்ணாமலைனா இப்படி தான் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டார். பிஜேபியில் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டுலாம் பண்ண முடியாது. இப்போ பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, இதெல்லாம் உட்காந்து நியாயப்படுத்திக்கிட்டு தான் இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்வுன்னு பேசிகிட்டு இருக்கு. சிஎம்டியில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு வாங்கியிருந்தாங்க. இப்போ அது வாங்கவே கூடாது. இல்லை, நிறைய தொழிலதிபர்களே ஓப்பனாக பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பலருக்கும் இப்போ லாபம், கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம். இப்போ பிரபு ஆய்வு பண்ணி 67 இது மூடியிருக்காங்க. ஆனால் நெல்லை மாவட்டம் பக்கம் போவே இல்லைன்றாங்க. அப்போ என்ன, இதுக்குள்ளே ஒரு தப்பு நடக்குது. மைக்கியம் நேயர்களுக்கு வணக்கம் சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட ஒரு உரையாடல். ரொம்ப நாள் கழிச்சு நானும் உங்களோட உரையாடுறேன். மைக்கியம் ஆரம்ப காலத்தில் பேசியிருந்தீங்க. ஆமாம், நடுவில் கொஞ்சம் வெளியூர் காணும். ஏன் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்? இல்லை, ஒரு சில தேர்தல் பணிகளால் வெளியூர் போனதால எப்படி இருந்தாலும் அரசியலில் தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆமாம், அரசியல் இல்லை, அரசியல் சார்ந்த பணிகளில் இருந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் அரசியல் இருந்தானே ஆகும். ஆமாம், அது கரெக்டு தான். ஆமாம், அரசியல் நம்ம தலையிலன்னா அரசியல் நம்ம தலையில். நம்முடைய செந்தில் வராதனால இவரை பிடிச்சி இழுத்து வந்தவரை இழுத்து உட்கார வச்சுட்டேன். அப்பப்போ வருவார், அதனால் அந்த பிரச்சனை இல்லை. இனிமேல் தொடர்ந்து அப்பப்போ பண்ணலாம், பேசுவோம். சார், தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு 3வது வாரம். இன்னைக்கு இல்லை, இப்போ நேற்று புதிய டிஜிபி நியமனம் மகேஷ்குமார் அகர்வால் அவர்களை வந்துட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நியமிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த நியமனத்தை? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னொரு காணொலியிலும் சொல்லியிருக்கேன். எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும், எல்லா பத்திரிகையாளர்களும், ஒரு சிலர் தவிர, புதிய டிஜிபி நியமனம், புதிய டிஜிபி நியமனம். தமிழ்நாட்டில் 10 டிஜிபிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன புதிய டிஜிபி நியமனம்? இவரா அவரா? அப்போ இவரை நியமிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக டிஜிபி போஸ்ட்டு கிடையாது. டிஜிபிக்கள்லேயே தலைமை டிஜிபின்னு வச்சுக்கலாம். ஹெச்ஓபிஎஃப், ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ். ஆமாம், ஹெச்ஓபிஎஃப்ன்ற வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒவ்வொருத்தரும் 3-4 கிரைம் ரிப்போர்ட்டர்னு போர்வையில் 4-5 பேரை வச்சுருக்காங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரே இதுதான் போடுறது, டிஜிபி நியமனம். இயல்பாகவே மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எத்தனை டிஜிபி? ஃபயர் டிஜிபி இருக்காரு, ஆயுதப்படை டிஜிபி இருக்காரு, ரயில்வே டிஜிபி இருக்காரு, சிறைத்துறை டிஜிபி இருக்காரு, சிபிசிஐடிக்கும் டிஜிபி இருக்காருன்னு இருக்காங்க. எல்லாத்துக்குமே தனியாக டிஜிபி. இதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி இருந்தார். இப்போ தான் டவுன் கிரேட் பண்ணி அருண் அவர்களை நியமிச்சிருக்காங்க ஏடிஜிபி. அப்போது டிஜிபி இவ்வளோ பேர் இருக்கும்போது மகேஷ்குமார் அகர்வால் டிஜிபியாக நியமனம்னா இதுக்கு மட்டும் எவ்வளோ முக்கியத்துவம்? இல்லை, நானே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், டக்குன்னு டிஏபிஆரில் ஒரு ஜீவோ வந்துருந்துச்சு, டிஜிபி நியமனம்னு போட்டிருந்தாங்க. நான் ஆர்வமாக போய் பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தா அது வேறு துறைக்கான டிஜிபி நியமனம். அதான் சொல்கிறேன். அப்போ பாலநாகதேவி இருந்தாங்க, இன்டெலிஜென்ஸ் டிஜிபின்னு. ஆக்சுவலாக அப்படி போடக்கூடாது. உச்சநீதிமன்ற உத்தரவு பிரகாரம் ஹெச்ஓபிஎஃப்க்கு இணையாக எந்த டிஜிபி பதவியும் போடக்கூடாது. ஆமாம். அப்போ ஹெச்ஓபிஎஃப்னா என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை பற்றி எந்த மெயின் ஸ்ட்ரீம் நேற்று எல்லாருடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுத்து வச்சுருந்தேன், எல்லா சேனலுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு வெளுத்து விடலான்னு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியல, ஒன்று கிரைம் ரிப்போர்ட்டர் கேட்கணும், கிரைம் ரிப்போர்ட்டருக்குலாம் தெரியலன்னா அப்புறம் எதுக்கு நீங்களாம் சேனல் நடத்துகிறீங்க? நீங்கள் இப்போ இந்துவில் விஜயகுமார் சார் இருக்கார், கிரைம் பார்க்குறவர். முன்ன கிரைமு மற்ற இது பொலிட்டிக்கல்லாம் பார்த்துருந்தார். இன்றைக்கி அசிஸ்டன்ட் எடிட்டர். அவருடைய பதிவுலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஓபிஎஃப்.
இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹெச்ஓபிஎஃப். புரோட்டோகால் தெரிஞ்சு போடுறாங்க. நான்லாம் ஹெச்ஓபிஎஃப் தான் போடுவேன். நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி தலைமை டிஜிபின்னு கூட போடுவேன். அது சட்டம் ஒழுங்கு டிஜிபின்னு தான் சொல்லுவாங்க முன்ன. ஆமா, முன்னாடி அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியாவது எதாவது பண்ணணும். எதுவுமே இல்லை, புதிய டிஜிபி நியமனம்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு குழம்பிடும்ல. எல்லாம் டிஜிபி, இவரும் டிஜிபி. இது என்ன பெருசாக இவ்வளோ பண்ணுறீங்க? அதில் 3 பேர் டிஜிபி, அதில் இவர் தான் டிஜிபி. என்னப்பா இது 3 பேர் டிஜிபி, அதில் இவர் தான் டிஜிபியாக நியமனம்னா என்ன இது அப்படின்னு ஒரு குழப்பம் வருமா வராது? அப்போ இந்த விவகாரத்தில் என்னன்றதையாவது கொஞ்சம் யாராவது பேக்கேஜ் மாதிரி போடுவாங்க. அதுவும் இல்லை. ஆமாம், முன்னாடி ஒரு இது மாதிரி போடுவாங்க. அவர் யாரு, எங்க இருந்து, அவரோட ஸ்டேட் என்ன. இந்த இதில் ஒருத்தருக்கிறாரு தந்தி டிவியில், டிஜிபி நியமனம் என்றால் என்ன, ஹெச்ஓபிஎஃப் என்றால் என்ன அப்படின்னு குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எதாவது ஒன்றும் கிடையாது. என்ன பிரச்சனைனா, டிஜிபிக்கள் ஒவ்வொரு ஸ்டேட், இப்போ நமக்கு 6 பேர் தான் ஆக்சுவலாக. ஆமாம். ஆனால் இந்த நடுநடுவில் கொஞ்சம் பாதிப்புகள், ப்ரொமோஷன் தடைப்பட்டது, இந்த மாதிரி அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த 30 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சு டிஜிபி அந்த ஒரு தகுதி குவாலிஃபிகேஷன் வந்துட்டாங்க ரொம்ப பேர். அப்போ மத்திய அரசிட்ட பேசி அவங்கள சரி நீங்கள் டிஜிபி ஒரு 10-12 பேர் கூட வச்சுக்கிங்க அப்படின்னு. ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் 6 பேர் தான் இருப்பாங்க. இந்த பேர் டிஜிபியாக ஒரு மீதி ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அவங்க மத்திய அரசில் வந்து ஏடிஜிபியாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஜிபி ஆவாங்க. இப்படி தான் இதாகுவாங்க. இதில் இத்தனை டிஜிபிகள் இருக்கா, நான் சொன்னல சிறைத்துறையிலேருந்து எல்லா இதுவும். இந்த டிஜிபிகள் எல்லோரும் அவரவர்கள் பணியை பார்ப்பாங்க. இதுக்கு கீழே இந்தந்த துறைகள் இல்லாமல் சட்டம் ஒழுங்குக்குன்னு ஒரு ஏடிஜிபி இருப்பார். ஆமாம். அவருக்கு கீழே 4 ஐஜிக்கள், 4 மண்டல ஐஜிக்கள். அதுக்கு கீழே சரக டிஐஜிக்கள்னு. அதுக்கு கீழே மாவட்ட எஸ்பிக்கள், 2-3 மாவட்டம் சேர்ந்து ஒரு சரக டிஐஜி இருப்பார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு எஸ்பி இருப்பாங்க. அதுக்கு கீழே டிஎஸ்பிகள் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அது கீழே ஸ்டேஷன்கள், இன்ஸ்பெக்டர்கள், எஸ்ஐகள். இந்த செட்டப் தான் வரும். கீழே இருந்து கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐஸு, இன்ஸ்பெக்டர்ஸ், பல இன்ஸ்பெக்டர்களுக்கு ஒரு டிஎஸ்பி, சிட்டியாக இருந்தால் அசிஸ்டன்ட் கமிஷனர். இதுலேயும் பல பேர். ஆக்சுவலாக இந்த டிஜிபி அவங்களோட யூனிஃபார்ம்லேயே அந்த ஒரு இது மாறும்னு நினைக்கிறேன். அந்த வால் இது எல்லா டிஜிபிக்கும் ஒரே இதுதான். ஹெச்ஓபிஎஃப்க்கும் அதே தான். பதவி தான் மாறும். மற்றபடி ரேங்க் டிஜிபி தான் எல்லாருமே. பதவி வேற, ரேங்க் வேற. இப்போ அருண் இருக்காரு, ஏடிஜிபி விஜிலன்ஸ். அதே அருண் கமிஷனர் ஆனார்னா கமிஷனர், அது பதவி கமிஷனர். ஆனால் ரேங்க் ஏடிஜிபி ரேங்க். புரியுதா? அதே ஏடிஜிபி இன்னொரு இதுக்கு போறாரு, ஐடியல் விங்க்கு, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு. அருண் ஏடிஜிபி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு. பதவி வந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபி, ரேங்க் ஏடிஜிபி. அங்கே ஏடிஜிபின்னு சொல்லுவாங்க. கமிஷனர் வரும்போது சென்னை கமிஷனர், சிட்டி கமிஷனர். அதனால ரேங்க் வேற, பதவி வேற. இதில் நீங்கள் லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி சொன்னல, அவங்களுக்கு கீழே வரைக்கும் இந்த செட்டப் சொன்னல, இது அது இல்லாமல் இவர் கீழே கமிஷனர்கள் வரமாட்டாங்க, சிட்டி கமிஷனர் வரமாட்டாங்க. சிட்டி கமிஷனர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15-17 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் கமிஷனரேட்டு. அந்த கமிஷனர்கள் ப்ளஸ் இந்த லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி, அவர் கீழே இருக்கிற செட்டப்பு, சிறைத்துறை, ஃபயரு, இந்த மாதிரி டிஜிபிகள் சொன்னல, இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒருத்தர் மேய்ப்பார். அவர் தான் ஹெச்ஓபிஎஃப், ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ். இவர் எங்கேருந்து வராரு? இந்த டிஜிபிலேருந்து ஒருத்தர் வராரு மேலே. அதாவது எல்லாருமே எம்எல்ஏக்கள் தான். அதில் ஒரு கரெக்டாக சொன்னீங்க. எல்லா எம்எல்ஏக்கள்ல இருந்து ஒரு முதலமைச்சர், அந்த அமைச்சர்கள், அந்த மாதிரி. அதில் இவருக்கு மேலே உள்துறை செயலர் இருப்பார், அதற்கு மேலே முதல்வர் இல்லாட்டி துறை அமைச்சர். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அண்ணா காலத்துலேருந்து முதல்வர்கள் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் முதல்வர், உள்துறை செயலர், அதுக்கு கீழே ஹெச்ஓபிஎஃப், அது கீழே டிஜிபிக்கள், அதுக்கு கீழே லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி ப்ளஸ்ஸு கமிஷனர்கள், அதற்கு கீழே மற்ற செட்டப் ஐஜிக்கள், அப்படி வரும். இந்த செட்டப் தான் போலீஸ் ஃபோர்ஸ் உடைய இது. இதில் வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்படுறவர் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர்னா, அவரை வந்து எனக்கு என்னன்னு மாற்றிக்கிட்டே இருந்தாங்க 2 வருஷத்தோட. ஒரு 2 மாதத்தில் வெளியே போன்றது, தனக்கு இஷ்டப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வைக்கிறது. அப்புறம் அவரை டம்மி பண்ணிட்டு கிரைம் டிஜிபின்னு ஒருத்தரை போட்டு இவரை டம்மி பண்ணி அவரை ஃபைல் பார்க்க விடுறது. அதனால் தற்காலிக டிஜிபின்னு ஒருத்தர், தற்காலிக டிஜிபி. இன்டெலிஜென்ஸில் ஒரு ஆளை போட்டு இவரை டம்மி பண்ணுறது. அப்புறம் ரிட்டையர் ஆகி போனவரே, நீ ரிட்டையர் ஆகி போனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வா, நீ தான் ஆலோசகர்னு போட்டு டிஜிபியை மட்டுப்படுத்தி அவர் தான் எல்லா இது போடுறது. இந்த மாதிரிலாம் பண்ணி பிரச்சனை ஆகிட்டே இருந்ததை ஒருத்தர் கேஸ் போடுறாரு 2006 பிரகாஷ் சிங்னு. அந்த கேஸ் பல தீர்ப்புகள் அப்பப்போ வந்து கடைசியாக 2018
அந்த கேஸ் தொடர்ந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜிபி அதாவது ஹெச்ஓபிஎஃப் தேர்ந்தெடுக்கப்படுபவர் 2 ஆண்டுகள் பதவியில் இருந்தே ஆகணும். அவரை மாற்ற கவர்மெண்ட் நினச்சா முடியாது. அவருக்கு இணை வைக்கக்கூடாது. இணைனா இன்டெலிஜென்ஸ் டிஜிபி, கிரைம் டிஜிபி இந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது. ஹெச்ஓபிஎஃப்னா ஹெச்ஓபிஎஃப் தான். கீழே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இன்டெலிஜென்ஸுக்கு ஏடிஜிபி லெவல் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போடக்கூடாது. இந்த மாதிரி பல இது. அப்படி தேர்ந்தெடுக்கப்படுறவர் யார்? உங்களில் இருக்கிற டிஜிபியில் நல்லா குவாலிஃபிகேஷன் சீனியாரிட்டி ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் மத்திய அரசுக்கு. எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் எதிரையாவது மாட்டி இது பண்ணவங்கள தவிர மற்ற எல்லாரையுமே அனுப்பிச்சிடுவாங்க. பேனல் இம்பேனல்னுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம தலைமை செயலர் அப்போ ப்ரெசன்ட் டிஜிபி எல்லாரும் உட்காந்து அந்த யூபிஎஸ்சி அதிகாரிலாம் உட்காந்து ஒரு பேனல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுலேருந்து 3 பேரை இங்கே அனுப்புவாங்க. இங்கே வந்தது யார்? ரத்தோர், இப்போ இருக்கிற ஹெச்ஓபிஎஃப் தேர்தல் கமிஷன் போட்ட. ஆமாம், ராஜீவ்குமார். அப்புறம் இவர் மகேஷ் குமார். ராஜீவ்குமார் லாண்ட் ஆர்டரில் ரொம்ப இருந்ததில்லை. அவர் உடம்பும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ரத்தோர் இவங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டார். அவங்களுக்கும் பிடிக்கல, இவங்களுக்கும் பிடிக்கல. அப்போ அவர் தேர்தல் ஆணையத்தினால் நியமிக்கப்பட்டவர். கவர்மெண்ட் நினச்சிருந்தா நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆயிருப்பார். இவங்க வந்தவொடனே இல்லை நாங்கள் பேனல் இன்னொன்னா சரி ரைட்டு இன்னும் பேனல் போயிடுச்சு. அதனால் பேனல்லேருந்து வந்ததில் ரத்தோர் இருக்கார். அதுலேயும் ரத்தோர் இருக்கார். இதில் எங்கே மிஸ் ஆகுறாங்கன்னா சீமா அகர்வால் மிஸ். ஏன்னா அவங்க வந்து ஏன் மிஸ் ஆகுறாங்கன்னா, நீங்கள் நியமிக்கப்படும் போது அந்த பேனல் வருது இல்லை, 3 பேர் கொண்ட பேனல். அது வரும்பொழுது நீங்கள் இங்கேருந்து அனுப்புகிறீங்கல்ல, அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 6 மாதம் சர்வீஸ் இருக்கணும். ஆமாம், ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த பேனலில் போகும்போது அவங்களுக்கு சர்வீஸ் இருந்தது. இவங்க பண்ண கூத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் இதிலே ஓடிச்சு. தற்காலிக டிஜிபியே கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் மேலே இருந்தது. அதான் ஜூன் ஆகஸ்டில் போட்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மே வரைக்கும் 4, 5, 9 மாதம் இருந்தார். ஏப்ரல் இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் மார்ச் இல்லை, மார்ச் வந்துருச்சு. அப்போ 8 மாதம் வரைக்கும் அவர் இருந்தார். அதனால் இந்த 8 மாதம் ஓடிச்சா. அப்புறம் இப்போ மே மாதம் வந்துச்சு. 10 மாதம் 1 வருஷம் ஆச்சு போச்சு ஒரு சர்வீஸ் போச்சு. அதனால் அவங்களுடைய இதுக்குள்ளே வர முடியல. அதனால் இப்போ இவங்களுக்கு பிறகு 2வது பெண் டிஜிபி வந்திருப்பாங்க. லாண்ட் ஆர்டர்லேயும் நல்லா ஒர்க் பண்ணவங்க, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப பல இது பண்ணாங்க. விசாகா கமிட்டியில் இருந்தவங்க, நல்ல சிறப்பான ஒரு அதிகாரி. ஆனால் அரசியல் பண்ணி வரவிடாமல் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கல் ஃப்ளாஸால் டெக்னிக்கல் இல்லை, அரசியல் பண்ணி வரவிடாமல் பண்ணாங்க. அப்புறம் டெக்னிக்கலாகவும் போயிடுச்சு அது. அதனால் இப்போ வந்து மகேஷ் குமார் அகர்வால் அடுத்த பொசிஷன் வந்து மேலே ஏறிட்டார். அதில் அவர் 3 பேரில் ஒன்று. இப்போ இவர் மகேஷ் குமார் அகர்வாலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 94 பேட்ச்சு. மிக குறைந்த வயதில் ஐபிஎஸ் அதிகாரி ஆனவர்ன்றது ஜாங்கிட்ட சொல்லுவாங்க. 23 வயசில் ஆனாருன்னு. அதற்கு அடுத்து 22 வயசில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகியிருக்காரு. 72 பிறந்தவர். 94 ஐபிஎஸ். 22 வயசில் ஐபிஎஸ் அதிகாரியா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு பல்வேறு இது ஜோக் என்னென்னா, பொதுவாக இப்போ சீமா அகர்வால் சொன்னல, அவங்க டிஜிபி ஆகிருந்தாங்கன்னா அவங்க ஆகிற நேரத்தில் ரிட்டையர்மெண்ட் நெருங்கியிருக்கும். 2-3 மாதம் இருந்திருக்கும். ஆனால் டிஜிபி ஆகிறவங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜாக இருந்தால் கூட அவங்க வந்து 2 வருஷம் அடுத்த டிஜிபியாக இருக்கணும். அதாவது ஹெச்ஓபிஎஃபாக இருப்பாங்க. இப்போ மகேஷ் 2 வருஷம் இருக்கலாம் அல்லது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சட்டம் இருக்குது. இப்போ இவர் சங்கர் ஜிவால் இருந்தார்ல, எக்ஸ்டென்ஷன்லாம் இல்லை, அவருடைய பதவி காலம் ஜூனில் முடியுது. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது ஆகஸ்ட், ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதனால் கவர்மெண்ட் நினச்சா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னு சொல்லலாம். இதில் என்ன காமெடினா, இப்போ மகேஷ் குமார் அகர்வால் 72 பான். அப்போ அவர் வந்து 2032 அவர் ரிட்டையர் ஆவார். கரெக்டா? 60 வயசு. அப்போ எவ்வளோ வயசு இருக்குது பாருங்க. அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 62 ஆகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது நடைமுறைக்கு வராது. ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பிரச்சனை. அப்போ இந்த 32 வச்சிங்களேன், இவர் இப்போ வராரு 26, 2 வருஷம்னா 28. அதற்கு பிறகு ஒருவேளை கவர்மெண்ட் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருங்கன்னு முடிவு பண்ணாங்கன்னா அவர் இருக்கலாம், யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். அப்போ இவர் ஹெச்ஓபிஎஃப் இருந்து விலகிட்டு மறுபடியும் டிஜிபியாக தொடருவார், இல்லை டெப்டேஷனில் எங்கேயாவது போவாருன்னு வச்சிங்களேன். சில பேர் டெப்டேஷனில் போயிடுவாங்க. இப்போ விஜயகுமாரை ஏன்னா ஹெச்ஓபிஎஃபாக இருந்துட்டு திரும்பி இங்கே எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போவாங்க. விஜயகுமார் வந்து இங்கே இருந்தார். யார்? வீரப்பன்லாம் பிடிச்சாரு, சென்னை கமிஷனர். அவரை இல்லாத பிரச்சனைலாம் பண்ணாங்க டிஎம் கவர்மெண்ட்டில். அவர் டெப்டேஷன் வாங்கிட்டு போயிட்டார்.
இப்போ அப்புறம் பத்மஸ்ரீ அவார்டு கூட அவரு வாங்கியிருக்காரு. எங்கேயோ போயிட்டாருங்க. அப்புறமா ம். அந்த இதில் சிஆர்பிஎஃப்ல இருந்தார். இது காஷ்மீருடைய சிறப்பு அதிகாரியாக இருந்தார். உள்துறை அமைச்சருக்கு ஆலோசகர் மாதிரி இருந்தார். அப்படி இப்படின்னு இருந்து செம்ம ஒர்க்கு. அதுக்கப்புறம் ஓய்வுக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்துட்டார். அதுக்கப்புறமும் ஏதோ ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரில. புக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தாரு. புக்கெலாம் அவர் என்ன எழுதியிருக்காரு. அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாரு. பத்மஸ்ரீ அவார்டு. ஏன் இது சொல்கிறேன்னா, ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட் நமக்கு ஒத்து வரலன்னா டெப்டேஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பலரும் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. டெல்லி கமிஷனராக இருந்த ஒரு அதிகாரி. அதே மாதிரி சில பேர் ஸ்டேட்டே மாற்றி வாங்கிட்டு போனாங்க. ஆமா. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இதுதான் நிலமை. மகேஷ்குமார் அகர்வால் ஹெச்ஓபிஎஃபாக டெப்டேஷனில் இருந்த அதிகாரி. இங்கே கள்ளச்சாராய சாவு நடந்ததில் அந்த டைமில் அவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய ஏடிஜிபியாக இருந்தார். அதற்கு பிறகு ஏடிஜிபியாக இருந்தவர் அப்படியே இது டெப்டேஷனில் டெல்லி போனார். அங்கே டிஜிபியாக ப்ரொமோஷனு. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து அவர் இங்கே வந்திருக்காரு. மகேஷ்குமார் அகர்வால் தமிழகத்துடைய அடுத்த 2 ஆண்டுகளுக்கான ஹெச்ஓபிஎஃபாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரி சார். இந்த போலீஸ் புரோட்டோக்காலை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ இன்னொரு நாள் பேசலாம். அது கடல் மாதிரி நினைக்கிறேன், நிறையா இருக்குது. அதில் தனியாக இருக்குது, பேசலாம் நம்ம. இல்லை, வாசகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சில விஷயங்களை சொல்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறுமனே வெட்டி பேச்சு பேசுறத விட இப்போ கொஞ்சமாவது இந்த ஹெச்ஓபிஎஃப் இந்த இதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சிருக்கோம்ல. இல்லை, நிறைய பேருக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் விப்புனா என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க, கொரோனா அதை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ பேசணும். அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, விப்புனா என்ன, எந்த விப்பை சபாநாயகர் அங்கீகரிக்கணும், சபாநாயகருக்குள்ள பவர் என்ன, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்னா அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். பல விஷயங்கள் கொடுத்தா தான் கரெக்டு. ஆமாம். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நீங்களும் கூட நேற்று பேசியிருந்தீங்க, நான் அதை பார்த்தேன். பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க போகிறதா நேற்றுலேருந்துன்னு சொல்லலாம், ஒரு பெரிய அதிர்வலையாக போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? கண்டிப்பாக தொடங்க போகிறாரா? உங்களுக்கு வந்த சோர்ஸ் படி ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா எல்லாரும் சோர்ஸ்ன்னு சொல்லி ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நமக்கு என்னென்னா அந்த வட்டாரத்தில் நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படை தான், அதுதான் சோர்ஸ். வேற என்ன? அதுதான் விசாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட தனி கட்சிக்கு மைண்ட் செட்டுக்கு போகிறாரு அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிஜேபியில் இருந்துக்கிட்டு அண்ணாமலை ஒரு இதை செட் பண்ணிட்டார். அண்ணாமலைனா இப்படி தான் அப்படின்னு ஒரு செட் பண்ணிட்டார். பிஜேபியில் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டுலாம் பண்ண முடியாது. இப்போ பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, இதெல்லாம் உட்காந்து நியாயப்படுத்திக்கிட்டு இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்வுன்னு பேசிகிட்டு இருக்க முடியாது. ரெண்டாவது, பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையாக டிஎம்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க, மதவாத கட்சின்ற மாதிரி. அப்போ என்ன தான் நீ உருண்டு போகிறனாலும் ஒற்றை மண் தான் ஓட்டும் பிஜேபிக்கு உள்ளே இருந்துட்டு. அண்ணாமலை முந்தானத்து கூட ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார், 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தி மும்மொழி. அவர் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாருன்ற மாதிரி கொண்டு போய் இல்லை, அதாவது வந்துட்டு நீங்கள் 4 வருஷம்னு சொன்னீங்க, ஏன் உடனே பண்ணுறீங்கன்றதான் பண்ண. அதுவும் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொஞ்சம் போயிருச்சு, இப்போ திடீர்னு கொண்டு வந்து போத்தனா எப்படி அவங்க கற்றுக்குவாங்க? அப்போ அந்த இது அதை ஏன் உள்ளே சொல்லாமல் வெளியே சொன்னார்? கட்சிக்குள்ளே இல்லை தர்மேந்திர பிரதான் யாதவே பார்த்து சொல்லலாம், ஏன் வெளியே சொன்னார்? அங்கே தான் இருக்குது சூட்சமம். அப்போ அதெல்லாம் வைக்க தான் நான் யோசித்தேன். ஒரு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் யோசிச்சுது. சரி, இதை சொல்கிறீங்களே, சாவர்கர் பிறந்த நாள் வந்துச்சு 2-3 நாள் முன்னாடி. புரிஞ்சுது எனக்கு. அண்ணாமலை வாழ்த்து போட்டாரா? போடலை. போன வருஷம் போட்டார். புரியுது. அப்போ இதுலேருந்து விலகி நீக்கியிருக்கிறார். இந்த இந்துத்துவ அரசியலை விட்டு விலகி ஒரு பொதுவான அரசியல்வாதியாக பயணிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ ஒரு ப்ராக்சி வெர்ஷன் ஆஃப் பிஜேபின்னு எடுத்துக்கலாமா? அதாவது ரஜினி அவர்களை வச்சு ட்ரை பண்ணதை இப்போ அண்ணாமலை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. நான் நேரத்தை சொல்லிட்டேன். அப்படியும் இருக்கலாம், அப்படிதான் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் கொண்டும் போவாங்க. நான் அப்படி இல்லை. நான் தமிழ்நாட்டில் தெரிந்தோ தெரியாமலே அரசியல்வாதியாக இறங்கி விட்டேன். இனி நான் வந்து இந்த மக்களுக்காக எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. என்ன நம்பி ஏகப்பட்ட இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஃபாலோ பண்ண தயாராக இருக்காங்க. ஏன் நான் அதை விடணும்? நான் வந்து இந்த மக்களுக்காக உழைக்கிறதுனா களம் காண இறங்கி. இல்லை, ஆக்சுவலாக ஒரு 24 எலெக்ஷன்லேயே பிஜேபியே அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாரு. ஒரு தனி கட்சியாக ஒரு கூட்டணி இல்லாமல் நம்ம ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் அப்படின்ற ட்ராக்ல தான் எடுத்து போனார். பட் அது ஃபெயிலியர் ஆனதால் இப்போ தனியாக ட்ரை பண்ணுறாரு. இப்போ பாருங்க, இப்போ அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி அந்த இது யோசிச்சாருன்னா நான் வரவேற்பேன். நீங்கள் பிஜேபியில் இருந்துக்கிட்டு பிஜேபியை வச்சுக்கிட்டு பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி கொண்டு போகணும்னா அது சாத்தியமே இல்லாதுன்றது தான். இல்லை, ட்ரை பண்ணாரு, அது ஒர்க் அவுட் ஆகாதால அது ட்ரை பண்ணி அதுக்கு ஒரு இது கிடைச்சது. ப்ளஸ் டிஎம்கே பூஸ்ட் பண்ணது, பிஜேபி 2வது இடம்
அப்படி இப்படின்லாம் 18% ஓட்டு. ஒரு இதெல்லாம் பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. ம். அந்த பூஸ்ட்டுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் 11%. நான் பல தடவை பதிவு பண்ணியிருப்பேன். இது வளர்ச்சி இல்ல, வீக்கம். ஆமா. உண்மையான வளர்ச்சினா உள்ளாட்சி தேர்தலில் 6% வாங்கினாங்க பிஜேபி. அதுதான் வளர்ச்சி. இது கிடையாதுன்னு. ஆனா இந்த எலெக்ஷன்ல 3%ஆ போச்சு. அதுக்கு வேற காரணம். ஏன்னா 8% 4 வாங்கின எம்எல்ஏல சீமான இருந்து ஒரு எம்எல்ஏ ஆயிடுச்சு. இன்னைக்கு கீழ இறங்கி வந்துட்டாருன்னா, அந்த வாக்கு எல்லாமே சுழண்டு அடிக்கிற ஒரு இதுல வந்து பிஜேபிக்கும் குறைஞ்சிருக்குது. ஆனால் நீங்க பிஜேபியை விட அண்ணாமலையுடைய ஃபேக்டர்ன்றது தான் தமிழ்நாட்டுல நிக்குது. அண்ணாமலையை ஓரங்கட்டின பொழுது, அண்ணாமலை இல்லாத பிஜேபி நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு ரொம்ப பேர் சமூக வலைதளங்கள்ல பண்ணாங்க. அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணாதான் அதை எடுபடும்னு. நம்மளே கூட அந்த தேர்தல் நேரத்தில் சில விஷயங்களை பதிவு பண்ணோம். ஏன்னா இவர் இறங்கி பிரச்சாரம் பண்ணான்னா வித்தியாசமாக தொடுவார், பாயிண்டாக அடிப்பார், டேட்டாஸ் வச்சு அடிப்பார். இது மற்ற தலைவர்கிட்ட இல்லை. குறிப்பாக நான் நேரடியாக நயினார் நாகேந்திரனே பல இடங்களில் நான் சுட்டி காமிச்சு பேசுகிறேன். விஜயை எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், விஜயை எம்ஜிஆருடன் ஒப்பிடுவது என்பது அது சரியான ஒன்று அல்ல. அவ்வளோதான் ஒரு பதில. இதே கேள்வியை இல்லை சார், அப்போ இருந்த அரசியல் சூழல்கள், அவங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது கரெக்டு தானே? விஜயை எம்ஜிஆரோட ஏன் ஒப்பிடக்கூடாதுன்றதுல நீங்கள் அடிக்காமலே பல விஷயம் பேசணும். அவர் வந்த காலகட்டம், அவருடைய அரசியல் இது, அவருடைய அரசியல் பயணம், 20 வருஷமா அரசியலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய அந்த வள்ளல் தன்மை, அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒப்பிட முடியாதுன்றதுக்கு பல விஷயங்கள் பேசலாம். பேட்டி ஒன்றே எடுத்து பேசலாம். எம்ஜிஆர் எல்லாத்துலையும் பேட்டி கொடுப்பாரு, பேசுவார், மேடை பேச்சில் வல்லுனர் எம்ஜிஆர். அதனால் பல விஷயங்கள் இது பண்ணலாம் வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு வரியில் முடிப்பீங்களா? விஜய்னு அதே மாதிரி அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? அல்ல, அது எடுக்கல. பல பாஜக தலைவர்கள் எடுக்கவே இல்லை, கண்டபடி பேசி இது பண்ணாங்க. அதே மாதிரி பாஜகவுடைய திட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களை விலக்கி பேசுறதுன்னா அண்ணாமலை தான். பாஜகவுக்கு எதிராக திடீர் குற்றங்கள் வைப்பாங்கல்ல, வக்பு திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னா ஒரு பாஜக தலைவரும் பேச மாட்டாங்க. அண்ணாமலை உட்காந்துட்டு விளக்கமாக பதில் சொல்லுவார். என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்தது, நான் வக்பு திருத்த மசோதா எடுத்து படித்தப்போ அவ்வளோ இஸ்லாமியர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இருந்தது. இதை வச்சு சம்பாரிச்சு ஏமாத்தினுக்கிறாங்களா அந்த இஸ்லாமியரை சொல்லல. ஏழை இஸ்லாமியர்களுக்கு வக்பு திருத்த மசோதா நல்ல ஒரு மசோதா. ஏன்னு சொல்றதுன்னா, வக்பு சொத்துக்களை நான் முஸ்லீமுக்கு இஸ்லாமியர் அளவில் விற்கக்கூடாது, வாடகை கூடக்கூடாது, லீஸு கூடக்கூடாதுன்னு கட்டையை போடுறாங்க. இவ்வளோ நாளாக இங்கே என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இவர்கள் நல்லா இருந்தாங்க. ஏழை முஸ்லீம்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. வக்பு சொத்துக்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே அப்படின்னு ஒரு அதில் இருக்குது. அதில் வர்ற வருமானம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே, ஏழை இஸ்லாமியர்கள் மட்டுமே செலவு பண்ணோம். சமூக நல திட்டங்களுக்காக, அதாவது ஏழைகளுக்கான திட்டங்களுக்காக செலவு பண்ணோன்னு அதில் இருக்குது. இதை இவர்களை எதிர்த்துக்கிட்டு இதை பற்றி வெளியவே சொல்லாமல் நேராக வாடனால அடிதான்ற மாதிரி பாஜக கொண்டு வந்திருக்கா, அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு. அதில் எந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டாங்க? நான் முஸ்லீமாக அதில் மெம்பர்ஷிப் போட்டாங்க, அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு போட்டு பேசினாங்க. ஆனால் அதில் இருக்க எவ்வளோ நல்ல அம்சங்களை, இவர்களை பாதிக்கிற விஷயங்களை, புரியுது, அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் இவர்களை நம்ம இதை பற்றி ஒரு ஆல்ரெடி தெளிவான வீடியோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ நான் கேட்ட ஒரே கேள்வி, ஒரு ஏழை இஸ்லாமியனுக்கு வக்பு காசு ஏதாவது கிடைச்சிருக்கா சொல்லு. எல்லாத்தையும் நான் கேட்டேன். நான் என்கிட்ட பேசினேன், எங்கள் சொந்தக்காரர்கள் உட்பட பல இஸ்லாமியர்கள்ட்ட நான் கேட்டது, உங்களுக்கு வக்பு போர்டிலேருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிருக்கா சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு கூட வேணாம், வேறு யாருக்கா கிடைச்சிருக்கா சொல்லுங்கள். ஒரு திருமண உதவி, ஒரு கல்வி உதவி, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, ஒரு மண்டபம், ஏதாவது ஒன்று. எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை விவரித்து பேசுனது அண்ணாமலை. அப்போ தான் பார்க்குறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி அடிக்கணும்னா மத்திய அரசு திட்டங்களை அடிக்க பயன்படுத்துறது அண்ணாமலை மட்டும்தான், மற்றவங்களால முடியலன்னா அப்போ என்ன அரசியல் பண்ணுறீங்க? இல்லை சார், அவர் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை இது பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு பள்ளி மாணவி ஒரு இறந்தாங்க, அந்த விஷயத்தில் மத அரசியலை கையில் எடுத்தார். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக அதை தள்ளி வச்சுட்டு ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்க்கு அண்ணாமலை வந்ததுலேருந்து மத அரசியல் கையில் எடுக்கலைங்க. அந்த விஷயத்தை எடுத்தாங்க. நான் வர்றேன், மத விஷயங்கள் கையில் எடுக்கலை. அன்றைய சூழ்நிலை அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் போய் தலையை கொடுத்தாரு. திருக்காட்டுப்பள்ளியா அந்த அதான் நினைக்கிறேன், அந்த ஸ்வப்னாவா, அந்த லாவண்யா. ஆமாம், லாவண்யா. அதில் தேவையில்லாமல் பாஜக உள்ள நுழைஞ்சது, அண்ணாமலையும் போய் தலையிட்டார். ஆமாம், அது ஒன்று தான் அவருக்கு பின்னடைவு. இல்லை, அதான் அந்த ட்ரையல் அண்ட் மெத்தடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் பார்த்துட்டு திரும்பிட்டாருன்னு வந்துட்டார். இல்லை ஆரம்பத்தில் ப்ராக்டிக்கலாக தான் இருந்தார். அந்த ஒரு விஷயத்தில் இதானார், மறுபடியும் ப்ராக்டிக்கல் போயிட்டார். அதனால மத அரசியல் பண்ணாத ஒரு பாஜக இருந்தால் தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம். நீங்கள் திருப்பரங்குன்றம் இஷ்யூ கூட இவர்கள் திசை திருப்பினாங்க.
அதில் பாஜக நுழையாமல் அது கோர்ட்டு அப்படி போயிருந்தாலே பிரச்சனை இல்லாமல் வந்துருக்கும். இவர் நயினார் போய்கிட்டு டெய்லி போய்கிட்டு இந்த இதெல்லாம் பண்ணியிருந்தார். அதை தான் உங்களை ஜனங்க தள்ளி வச்சு பார்ப்பாங்க. இவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் இறங்குனா நமக்கு பெரிய அளவில், அது வட இந்தியாவில் இதாகும். தமிழ்நாடு வேற. தமிழ்நாட்டுக்கு ஊழல், ஆட்சி எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், சமூக நீதி திட்டங்கள், இதற்கான சண்டை போட்டாலே நீங்கள் நல்ல தலைவராக வரலாம். அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்து தனி கட்சி தொடங்கி இதில் பயணித்தால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் 3 பேர் தான். விஜய், உதயநிதி, அண்ணாமலை. சீமானந்தன் சார். சீமான யங்ஸ்டரில் கொண்டு வந்து சேர்க்குறீங்களா? எந்த அடிப்படையில் நீங்கள் சேர்க்குறீங்க? சார் என்னது இளைஞர்கள் 60 வயசுக்குள்ள தான் இருக்கும். இளைஞர்கள் அதிகம் இருக்கிற கட்சி அப்படின்னு வேணால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி வச்சுக்கலாம். தவிர சீமான அதில் கொண்டு வந்து இல்லை, இளைஞர்களை ஈர்க்கிறவர்னு பார்த்துக்கலாம்ல. அது சொல்லாங்க. நான் சொல்கிறது யங்ஸ்டர்ஸாக இப்போ இருக்கிறதுனா 3 பேர் தான்றான். அப்போ அந்த 3 பேருக்கான போட்டி தான் வருங்காலத்தில் போகும், இளைஞர்களை கொண்டு போகிறது. சீமானு இன்னொன்று, அவர் இந்த பொது அரசியலுக்கு வராமல் தமிழ் தேசிய அரசியலில் தான் இன்னும் இருக்கார். அவர் பொது அரசியலில் இறங்கி தொட்டு கொண்டு வர நேரத்தில் திடீர்னு மறுபடியும் எலெக்ஷன் நெருக்கத்தில் மாற்று திட்டங்கள்ன்ற மாதிரி அப்படி போயிட்டார். இல்லை, கொள்கையாக நீங்கள் தமிழ் தேசியத்தை வச்சுக்கலாம் சார். பேசுகிற பாலிடிக்ஸ் வந்துட்டு நீங்கள் கவுன்சிலர் எலெக்ஷனில் போய் இலங்கையை பற்றி பேசினா அதை தான் சொல்ல வரேன். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் அவர் மாற்று அரசியலை எடுத்துகிட்டு போகும்போது மக்கள் நீங்கள் சரி ரைட்டுங்க நான் அப்புறம் பார்த்துக்கிறேங்க, முதல்ல இதை முடிச்சுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. அதுதான் நடந்தது. அப்போ திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டிய நேரத்தில் அவர் எதிர்க்கலை. விஜய் எதிர்த்து தான் பிரச்சனை. விஜய் எதிர்த்து இருந்தார். அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வந்து அவங்க ரியலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு அதையும் தாண்டி இன்னொன்று என்னென்னா, அவர்கள் கூட்டணி அரசியலுக்குள்ளே வரணும். வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அந்த கொள்கை இன்னும் ஸ்ட்ராங்காக பேசப்படும் தான். புரியுது. ஆனால் அதுக்குள்ளே நான் வரமாட்டேன், நான் தனித்தே இயங்குவேன்னா எவ்வளோ நாள் தனித்து இயங்குவீங்கன்ற ஒன்று இருக்குல்ல. நடைமுறை மேடைகளில் பேசினாலும் சட்டமன்றத்தில் போய் ஒரு 4 பேர் பேசினா அது ஹிஸ்ட்ரியில் என்றைக்குமே இருக்கும். இருக்கும். இன்னொன்று நீங்கள் சட்டமன்றம் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு வந்தாலே உங்களை நோக்கி இன்னும் ரொம்ப பேர் கவனிக்க ஆரம்பிப்பான். ஆமாம், ஏதோ சொல்கிறாரு அவர் அப்படின்னு. இல்லாட்டி இவர்களுடைய இந்த அரசியல், இந்த 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 அரசியல், டிஃபேம் அரசியல் இருக்குல்ல, எப்போவுமே அப்படி தான் அவங்க பயிற்சி, வென்றால் பயிற்சி, தோற்றால் முயற்சி, இப்படி தான் அவங்கள உடியா இந்த மாதிரியே காலி பண்ணுறாங்கல்ல. அதெல்லாம் இந்த மாதிரி இந்த அரசியலுக்குள்ளே வந்தால் காலி ஆகாது. அதனால் அதை விட்டுருங்க. இப்போ 3 பேருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ இவருக்கு பலமான கட்டமைப்பு இருக்குது, கட்சி கட்டமைப்பு. யாருக்கு? உதயநிதிக்கு. உதயநிதி. ஆனால் சொந்தமாக பிரச்சனைகளை எதிர்த்து பேசி அடிச்சு அடிக்கிறதுல ஃபெயிலியர் அவர். அதை அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா அவர் நிற்பார். அண்ணாமலை அதில் ஸ்ட்ராங்கு, ஆனால் ஸ்தாபனத்தில் வீக்கு. ஸ்தாபனத்தை ஸ்ட்ராங் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி இறங்கி பண்ணாருன்னா வருங்காலத்தில் 3 பேருக்குள்ளே போட்டி போய்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி ரசிகர் மன்றம்லாம் இருக்கே சார் அண்ணாமலைக்கு, விஜய்க்கு. அதெல்லாம் அப்படியே இருக்குங்க. அதை வந்து அரசியல் படுத்தணும், ஒரு வலுவானதாகணும். அதான் ரொம்ப முக்கியம். 1000 ரசிகர் மன்றம் எம்ஜிஆர் வச்சுருந்தாலும் அண்ணான்ற ஒரு கட்சி தொடங்கின ஒரு அரசியல்வாதி கீழே தானே எம்ஜிஆர் இருந்தார். ஆமாம், அதான் ரொம்ப முக்கியம். சரி சார், அடுத்த முக்கியமான விஷயம், நேற்று பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்என்சி மினிஸ்டர் திரு ரமேஷ் அவர்கள் வந்துட்டு திருச்செந்தூர் கோயிலில் ஒரு ஆய்வு மாதிரி நடத்தியிருக்காரு. அதாவது ஆமாம், இது முன்னாடி நடத்தி முடிச்சு சஸ்பெண்ட்லாம் பண்ணிட்டாரு. நாட்டுக்கு வாங்க. சஸ்பெண்ட் அதாவது என்ன, வாய்க்காவர்கள் 2 பேர் டிஸ்மிஸ்ஸு, அர்ச்சகர்கள் வந்துட்டு சொல்கிற வரைக்கும் உள்ள பூஜை பண்ணுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. பட் இது வந்துட்டு காலையில் அந்த ஸ்டார்டிங் அந்த நியூஸ் வர ஆரம்பித்தோடனே ஃபேக் நரேட்டிவ்ஸ் நிறையா செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது அவர் வந்துட்டு விளக்க கடிதம் கேட்டார், மன்னிப்பு கடிதம் தான் ஃபஸ்ட்டு கேட்டார்னு வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி பார்க்குறீங்க இப்படி மாற்றி மாற்றி இது பண்ணுறது? ஒரு லெட்டரே வந்துருச்சு, மன்னிப்பு கடிதம். விஜய் வேஷ்டி சட்டை ஏன் கட்டிட்டு வந்தார்? விஜய் ஜெகதீஷ் வீட்டுக்கு போனார், அதுக்காக தான் இங்கே வரல. இந்த மாதிரி இவர்களை சொல்கிறாங்கல்ல, இந்த சமூக வலைதளத்தில் இருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஃபேக் நரேட்டிவ் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் திமுக தான். இவர்கள் தான் இஷ்டத்துக்கு கிளப்பி விட்ருவாங்க. இதில் பெரிய பெரிய பத்திரிகையாளர் மதிக்கிறோம்ல, அவங்க இந்த சூழலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவங்களும் இதே நரேட்டிவ்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க. இல்லை சார், சின்ன சின்ன நியூஸ் சேனல்ஸ், அவங்க யூடியூப் சேனல்ஸ் அதில் இது பண்ணுறது ஓகே, கிளிப் பைட்ஸ் மாதிரி போடுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதுதான் சொல்ல வரேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சன் நியூஸ் போடுறாங்க, இன்னும் சில தனியார் இதில் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸு பெரும்பாலும் திமுக ஆதரவு ஊடகங்கள். அதுலேயும் சில ஊடகங்கள் எனக்கு என்னென்னு போடுறது, கவலைப்படாமல் போகிறதெல்லாம் நடக்குது. இப்போ டிஜிபி பற்றி சொன்னோம்ல, எத்தனை பேர் ஹெச்ஓபிஎஃப்னு போட்டான்னு கேளுங்க. இல்லை, அந்த மாதிரி தான் இதில் வந்து எனக்கு என்னென்னு அறநிலைத்துறை அமைச்சர் ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணி முடித்தோடனே கண்டுபிடிக்கிறாரு, அவர்கிட்டயே 4000 ரூபா ஜிபே வாங்குறாங்க. அப்போ அவர் அடுத்து இந்த அரசு எடுத்தோன்னு போக முடியாது.
ஆமா. அப்போ விளக்க கடிதம் கேட்கறது நடைமுறை. ம். நீங்க என்ன நடந்துச்சுன்னு லெட்டர் கொடுங்க. சிம்பிள். எல்லாத்துலயும் தான் மெமோ குடுத்து என்னன்னு கேட்பாங்க. அதுதான் இங்க அப்போ விளக்க கடிதம், ஐயா அந்த ம். மாதிரி இது நான் வாங்கினது தப்பு. மாட்டிட்டாரு. நான் வாங்கினது தப்பு தான் ஐயா. ஐயா நடவடிக்கை என்ன நடவடிக்கை நான் உடன்படுறேன். ஐயா பார்த்து எனக்கு பண்ணுங்க. இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன். இதுவே கடைசி முறையாக இருக்கும். ரைட். வாய் காப்பவர் வந்து ஒப்பந்த அடிப்படையில் அவுட் சோர்சிங்னு ஆமா. பண்ணுறவங்க. அதை உடனே அனுப்பிச்சிடுவாங்க. கரெக்ட். இப்போ கிளம்பு. வேற 2 பேர் அனுப்புன்ற மாதிரி தான் போயிடும். ஆமா. எது வந்து அர்ச்சகர்னா, உங்களுக்கு கோயிலுக்குள்ள அர்ச்சகர்னா, அது ஒரு அமைப்பு இருக்கும். பல பிரச்சனை இருக்கும். இன்னொன்னு எங்க தொட்டா எங்க வெடிக்கும்னு தெரியாது. அப்போ அர்ச்சகரை வாங்கிட்டு இனி அவரு தற்காலிகமாக விலக்கி வைக்கிறாங்க. சொல்ற இப்போ வரைக்கும் தடை. விசாரணை நடந்து இவர்கள் அந்த அசோசியேஷனோ இல்லை மற்றவங்க போய் இனிமேல் நாங்கள் பண்ணாமல் பார்த்துக்குறோங்க. ஏதாவது மன்னிப்பு கடிதம் அதுக்கு அப்போ தான் மன்னிப்பு கடிதம் ஏதாவது கொடுத்து, இல்லைங்க இல்லை வேற ஒரு சாதாரண கோயிலுக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு ஏதாவது பண்ணி ஏதோ நடவடிக்கை போகும். இதில் ரமேஷ் ரொம்ப நிதானமாக நடந்து கொண்டார். ரீல்ஸ் போடுற மாதிரி இந்த அர்ச்சகரை கூப்பிட்டு, உனக்கு அறிவு இருக்கா, மக்கள் ஒன்றை நம்பி தானே வர்றாங்க, தெய்வம் முக்கியம் இல்லையா அப்படிலாம் கேட்டு ரீல்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தால் நம்மளே சொல்லுவோம் அமைச்சர் மாதிரி நடந்துக்கணுங்க இவருன்னு. அவர் அதெல்லாம் இல்லை. அவர் கரெக்டாக என்ன நடவடிக்கையோ அதை எடுத்தார். பேட்டி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆமா. கொஞ்சம் கூட நூல் தப்பாது. கரெக்டாக இது பண்ணி விளக்க கடிதம் வாங்கியிருக்கோம், இது பண்ணுறோம். இவர்கள் தான் இல்லாததெல்லாம் கிளப்பி விட்றாங்க. அது என்ன அவங்கள இது பண்ணுறாங்க, இவங்கள எல்லா போஸ்டிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. அவுட் சோர்ஸில் இருக்கிறவங்கள அமுச்சு விட்ருவாங்க. நேற்று இன்னொன்று நடந்தது. வடபழனியில் ஒரு சிறுவனை மது ஊற்றி பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு தொல்லை கொடுத்த காவலர் உட்பட 3 பேர் கைது. அந்த காவலரை இமீடியட் சஸ்பெண்டு. நேற்று ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸு, பணி நீக்கம். நான் சேனலில் போட்டு பார்க்குறேன், என்னடா இவனுங்க மறுபடியும் பணியிடை நீக்கத்தை பணி நீக்கம்னு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் பணி நீக்கம் செய்து ஆணையர் உத்தரவுன்னு. அப்போ சில விஷயங்களில் பணி நீக்கம் ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் பண்ணலாம். அந்த இதை பயன்படுத்தியிருக்காங்க. இது நல்ல கவர்மெண்ட்டாக இல்லையா? உடனே நடவடிக்கை. பெருங்குளத்தூரில் ஒருத்தன் கட்சிக்கார கொடியை கட்டிக்கிட்டு போய் பொக்லைன் டிரைவரை எப்படி அடிக்கிறான். நைட்டு நடந்து அந்த இதை எடுத்து திமுக ஊடகங்கள் தான் போடுது. காலையில் அவனை கட்சி விட்டு அடிப்படையிலேருந்து தூக்கியாச்சு. அதே மாதிரி அன்றைக்கி மாமூல் கேட்டதாக வந்த இதில் உடனே அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே வரவேற்கணும். இப்போ மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் மின்சாரத்துறை டெண்டர்கள் விடுவது சம்பந்தமாக ஆய்வு செய்து ஒரு குழு அமைச்சு, அந்த குழு ஆய்வு பண்ணி இனிமேல் டெண்டர் எப்படி போகணுன்னு அவங்க கொடுக்குற பரிந்துரை அடிப்படையில் டெண்டர் போகும். நல்ல விஷயமா இல்லையா? ஆமாம். கார்ப்பரேஷனில் கட்டட வரைபட அனுமதி அங்கே வாங்கணும். அதற்கு ஆன்லைன் மூலமாக தான் இனி கட்டணம் கட்டணும். அப்போ அதில் நீ யாரும் லஞ்சம் கேட்க முடியாது. புரியுது. ஆனாலும் நம்மளால் என்ன பண்ணுவோம், நிறுத்தி வச்சுருவோம், வர வைப்போம். ஆமாம். என்னங்க இது நீ சரியாக, அதாவது அப்படியே அங்கே பண்ணிடலாம். இங்கே வந்து ரேஷன் கார்டுக்கு அது நடக்குங்க. எல்லாம் பண்ணிட்டு ரேஷன் கார்டு கட்டினா ஒன்றுமே வேலை ஆகாது. அங்கே போனால் நீ முக்கியமான பேப்பர் கொடுக்கல, முக்கியமான பேப்பரெல்லாம் வச்சு தாங்க அந்த ஆன்லைனில் அப்போ தாங்க அது ஓகேவே பண்ணோம். இல்லைப்பா, அதுக்கப்புறம் கொடுத்தவொன்னு தான் அவங்க ஒரு பட்டன் அவங்க நம்பர் தான் அங்கே ஆனே ஆகும். இது பல பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீ ஊசியில் போனால் அதிகாரிகள் நூலில் போவாங்க. அதையும் கண்டறிஞ்சு சரி பண்ணிங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும், வரவேற்கலாம். இந்த மாதிரி பல விஷயம் CMDL ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு வாங்கியிருந்தாங்க. இப்போ அது வாங்கவே கூடாது. இல்லை, நிறைய தொழிலதிபர்களே ஓப்பனாக பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பலருக்கும் இப்போ லாபம், கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம். இப்போ இவர் ஆய்வு பண்ணி பிரபு ஆய்வு பண்ணி 67 இது மூடியிருக்காங்க. ஆனால் நெல்லை மாவட்டம் பக்கம் போவே இல்லைன்றான். அப்போ என்ன, இதுக்குள்ளே ஒரு தப்பு நடக்குது. 67 தற்காலிகமாக மூடல்னா அப்போ நிரந்தரமாக மூட மாட்டீங்களா? அப்போ ஒரு சிலது நிரந்தரமாக மூடிருக்காங்க, பல இது தற்காலிக மூடல். அப்போ வேறு ஏதாவது இது பண்ணிட்டு மறுபடியும் திறப்பாங்களா? இதெல்லாம் பெரிய டேஞ்சரான விஷயங்க. தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளையும், டாஸ்மாக்கு, மணல், இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய மாஃபியாக்கள் இருக்காங்க. அப்போ அதுக்கான இது வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுற மாதிரி நடவடிக்கைகள் வந்தால் நல்லாயிருக்கும். முதல் 2-3 மாதம் என்னம்மா சொல்லுவாங்க, அப்படி தான்ப்பா இருக்கும், கண்டுக்காதீங்க, எல்லாம் நம்மளாம் பார்த்துட்டு இருப்பான், அப்புறம் போட்டோம் பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னா. அதனால் இந்த கவர்மெண்ட்டு நல்லா போகணுன்னா ஆரம்பத்துலேருந்து நல்லா போகிற வேலையை பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் க்ளீன் கவர்மெண்ட்டாக யாரும் இருக்கவே முடியாது. 30 ரூபா கமிஷன் வாங்கின இடத்துல 5 ரூபா கமிஷன் வாங்குறீங்கன்னா நல்லவன்ருவான், யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அதையும் 5 ரூபா கமிஷன் வாங்குறேன்னு திமுகலேருந்து சில பேர் 5 ரூபா கமிஷன் வாங்குறாங்கன்னு வாங்க. இந்த சட்டம் ஒழுங்கென்று ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாருல. 2 மாதத்துல நைனாவை கேட்டது. அவங்க பதவி ஏற்கும்போது 120வது நாளில் பேட்டி கொடுக்குறாரு. 120 நாள் தாங்க ஆயிருக்கு, அதுக்குள்ளே எங்களை டைம் கொடுங்க. அவங்க வெள்ளம் வந்துச்சாங்க,
12 2023 வெள்ளம் வருது, 2021 எனக்கு தெரியும், நான் விட்டேனே. அதை விட்டுருங்க, 2021 வெள்ளம் வருது. ம். இந்த ஆட்சி வந்து இப்பதான் வந்திருக்கு, அவர்களுடைய சீர்கேடுகள்னால இந்த இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க. சென்னையில் முதல்வர் பேட்டி, புரியுது, டைம் கொடுங்க. டைம் கொடுத்தாங்க 2 வருஷம். 2023 மாட்டினாங்க பாருங்க சென்னையில். மாட்டினீங்கன்னு சொல்லுங்க. நீங்க மாட்டலையா? மாட்டினேன். நீங்க மாட்டினீங்க, காரு போய் பைக் போய் வெள்ளம் போச்சு, நாங்களாம் வேடிக்கை பார்த்தோம். அந்த மாதிரி நடந்தது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் உங்களுக்கு மட்டும் வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இல்லை சார், அதுவும் ஒரு அவர் தான் சொல்றாரு 6 மாசத்துக்கு நாங்க டைம் கொடுப்போம்ட்டு. ஆனா 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. முடியல, தோத்ததையே நம்ப முடியல. இல்ல, அது அவருக்கு தெரிஞ்சுதான் போடுறாங்களா, இல்ல அவங்க அட்மின் பாட்டுக்கு டைப் பண்ணி போட்டுட்டே இருக்காங்க? அதுல ஏங்க, நாங்க அன்னைக்கு எதாவது பண்ணுமா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மட்டும் எப்படி பண்ணுவோம்? குடகுல உட்காந்துட்டு இருப்பாரு, இங்க அறிக்கை வரும், அவர் பார்த்துக்காரு, ஓ நம்ம அறிக்கை விட்டுருக்கோமோ அப்படின்னு. இல்லை, அட்லீஸ்ட் பார்த்து கன்ஃபர்மேஷனாவது கொடுக்கணும்ல, ஓகே போடுங்க, இதை சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கு இன்னொருத்தர் இருப்பாரு கூட, அவர் பார்த்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாரு. இல்லை சார், அவர் பேர்ல தான் சார் அறிக்கை வருது. அதுதான் அவர் பேர்ல தான் அறிக்கை வருது, தான் உங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான், வேற என்ன. படிக்கிறத அவர் எப்படிங்க எழுத்து இதாக தானுங்க படிக்கிறாரு. சென்னையில் போகையில் வர இல்லைன்னு தானே படிக்கிறாரு. ஆனால் அறிக்கையெல்லாம் கவிப்பேரரசு வைரமுத்து மாதிரி அதுக்கு ஆள் இருக்கிறாங்கல்ல, 2-3 பேர் இருக்கிறாங்க, நல்லா எழுதுறவங்க இருக்காங்க, காலவாரி விடுறவங்க இருக்காங்க. நான் 2-3 இது போட்டு விட்டேன், இவர் அறிக்கையில் எப்படி தமிழ் தடுமாறுதுன்னு, வரையில். ஆமாம், நீங்கள் அவங்க இதை பார்த்துருந்தேன், அந்த ஜென்சிக்கு அடாப்ட் ஆகுறோன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வார்த்தைகளை கலந்து போடுறது. வார்த்தைகளை இப்போ சென்னையில் மோசமான ஒரு நிலை இன்று இருக்கிறது அப்படின்னா, சென்னையில் மோசமான ஒரு நிலை இன்னைக்கு இருக்குது. விஜய் ஓட இன்றுன்றதே இன்றைய தினம்னு தான், இன்று கூட கொஞ்சம் பரவாயில்லங்க, இன்னைக்குன்னு போட்டுறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் என்னங்க தமிழ்? ஏங்க, நாங்கள் தான் தமிழ் சொந்தக்காரர்கள், நல்ல தமிழ்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு என்ன நீங்கள் ஒரு தமிழ் கொண்டு. விஜய் அவர்களோட அறிக்கையில் வந்துட்டு இந்த மாதிரி சென்சி வார்த்தைகள் இருக்கு, இருந்துச்சு, இருந்து அதையே நான் போட்ட உடனே வந்து பயங்கரமாக திட்டினாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த அறிக்கையெல்லாம் கரெக்டாக வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப தூய தமிழில் போகிறாங்க. ஏதோ ஒன்று அது ஒரு தமிழ் இருக்கும். ஆமாம், அது வேற ஒரு வார்த்தை கூட நம்ம விளக்கலாம் இது பண்ணோம். அதனால அந்த மாதிரிலாம் போனாங்க. ஆனால் இதுவும் வேணாம் நடுவில் வழக்கமான ஒரு எழுத்து தமிழ்னு ஒன்று இருக்குது, அதை பத்திரிகைகள்லாம் வருது. அந்த மாதிரி தான் இப்போ சேனல்கள் இந்த மாதிரி தான். வெறிநாய் கடி ஆனது, என்னது ஆனது? வெறிநாய் கடித்து 3 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெறிநாய் கடி 80, என்னது 80, 90, 100 நீங்கள் வேணால் பாருங்கள் மெயின் ஸ்ட்ரீட் சேனலில். இன்னும் சில பேர் வந்து வெறிநாய் கடி ஆன்னுட்டு இருப்பாங்க. அதாவது பேச்சு வழக்கே எழுத்து வழக்காவே மாற்றிட்டாங்க. அதெல்லாம் இப்போ அப்படியே அது மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் 3-4 சேனல் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, காலம் அவர்கள் கையில் இருக்கிறது. சரி சார், அதே மாதிரி கவின் ஆணவ படுகொலை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே ஒழுக்குன ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த இதோட ஒரு டெவலப்மெண்ட்டாக நேற்று வந்துட்டு அந்த சுர்ஜித், அந்த குற்றம் சாட்டப்பட்டவர், அவருடைய அம்மாவையும் நேற்று கைது பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவங்க, எஸ்ஐயா இருந்தவங்க இருக்காங்க. அதான் எஸ்ஐயா இருந்தவங்கள கைது பண்ணியிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் ஒரு இது போட்டு பாராட்டவும் செஞ்சுருக்காரு, இந்த அரசுக்கு பாராட்டுன்னு சொல்லிட்டு பல விதத்தில். அதாவது ஒரு விஷயத்த சொன்னால் இது அரசு சார்ந்த விஷயம் இல்லை, இது சிபிசிஐடி கையில் இந்த வழக்கு ஒப்படைச்சிருந்தாங்க. சிபிசிஐடி வழக்கில் அவங்க ஏற்கனவே இவங்களை கைது பண்ணணும்னு போட்டிருந்தாங்க, அவங்க தலைமறைவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கைது பண்ணி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அவர் சொன்ன பாராட்டுகளை நான் சொல்கிறேன், அதான் சொல்கிறேன் பாராட்டுகள்னு ஒரு இப்படிதான் தப்பாக பாராட்டுறது. சிபிசிஐடி அதோடைய வேலையை பார்க்குது, அதில் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சிபிசிஐடிகளை வழக்கு ஒப்படைச்சிருந்தாங்க, அவங்க பண்ணுறாங்க. அதனால் இருந்தாலும் அரசுக்கு இதில் இது இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த அரசுக்கு காரணம்லாம் சொல்ல முடியாது. இந்த அரசு வந்தோன்னே அந்த அம்மாவை ஏன் பிடிச்சி உள்ளே போடுங்கலாம் இல்லை, சிபிசிஐடி ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. இதுதான் தப்பாக புரிஞ்சுக்கிறது. அதாவது அவங்களோட வேலையை அவங்கள பண்ண விடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். சட்டம் ஒழுங்கு அப்படிலாம் கிடையாதுங்க, சிபிசிஐடி வழக்குடைய ப்ராசஸ்ங்க அது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்றீங்களா? சட்டம் ஒழுங்கு 1 நாளில் 2 நாளில் சரி பண்ணுற விஷயமா அது இல்லை. போதை அந்த கனிமொழி அவர்கள் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, போதிய அவகாசம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே என்ன அவகாசம் கொடுக்குன்னு கேட்குறாங்க. இவங்க யார் கொடுக்கறதுக்கு, இவங்க யார் கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு? அவங்க அப்படி சொல்கிறாங்க, அவகாசம் நிறைய கொடுத்துட்டாங்க. உங்கள் அண்ணன் என்ன சொன்னார், 6 மாதம் சொன்னார்ல, என்ன அவகாசம் கொடுத்துட்டீங்க? நீங்கள் யாருங்க கொடுக்கறதுக்கு? இல்லாத சீரழிவெல்லாம் உண்டு பண்ணி வச்சுருக்கீங்க. அதை சரி பண்ணி கொண்டு வரதுக்கே இன்னும் 1 வருஷம் ஆகிடுங்க. ஒழுங்காக பண்ணால
நீங்கள் கஞ்சாவையும் மெத்தப்பட்டைனையும் போதை கலாச்சாரத்தை நீங்கள் அதாவது சுத்தமாக ஒழிச்சாலும் 1 வருஷம் ஆகும். எந்த டைமும் எடுத்துக்காம வேலை பார்த்தாலே 1 வருஷம் 1 ஆகுன்றீங்க. வருஷம் ஆகுங்க. எப்படிங்க முடியும்? 15 நாள்ல பண்ணுன்றாங்க. எப்படி முடியும் அது? இன்னொன்று, அதிகாரிகள்லேருந்து பலரையும் வந்து கண்காணித்து ஃபுல்லாக இறங்கி பண்ணணும். இது என்னமோ மேலே இது இல்லை, இவங்க மேலே அதிகாரிகளாக மாற்றின கீழே டிஎஸ்பி லெவலில் இன்ஸ்பெக்டர் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். அப்போ தான் பல விஷயங்களை தடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது ஒரு முக்கியமான இதை பேசினாங்க. தமிழ்நாட்டில் தான் அதிக விதவைகள் இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் பொற்கால ஆட்சி வந்துட்டு எல்லாம் விதவைகளே சரியாயிடுச்சு. இல்லைன்னு நினைக்கிறேன். விதவைகளும் சேர்ந்து குடிச்சு கண்டமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம். அதனால யாருமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. 5 வருஷம் சிறப்பான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு. இப்ப திரும்பி விதவைகள்லாம் வந்துருவாங்க. மறுபடியும் விதவைகள் வந்துருவாங்க, மதுவுக்கு எதிராக போராடுவாங்க, சட்டம் ஒழுங்கு எதிராக போராடுவாங்க, எல்லா இதுவும் கொண்டு வந்துருவாங்க. ம். அவர் கேட்குறாருல, சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது தெரியுமா? ம். உங்களுக்கு தெரியுமா? ம். நீங்கள் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? சட்டம் ஒழுங்கு பாதிக்கிற மாதிரி அன்னைக்கு பெரிய அளவில் போராட்டம் நடந்துச்சே, 13 நாட்கள் தூய்மை பணியாளர் போராடும் பொழுது நீங்கள் எங்கே போனீங்கள் தெரியுமா? இந்த மாதிரிலாம் கேட்கலங்க அன்றைக்கி யாருமே. இதுதான் பிரச்சனை. எதிர்க்கட்சிகள் இறங்கி அடிக்கணும். நீங்கள் அதான் சொல்கிறது, திமுக எதிர்க்கட்சியாக ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். சின்ன பிரச்சனைகளை பூதாகரமாக. ஆனால் எனக்கு என்னமோ அவங்க பண்ணுறது தாவேக்காக்கு ப்ளஸ்ஸாக போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அது இப்படி தாங்க போவோம். டக்கு இல்லை ஒரு விஷயத்த டக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. அது அவங்க சுட்டி காட்டுறதுக்கான நோக்கம் வேற, இவங்க அடிக்கணுன்றது. பட் இவங்க டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு சரி பண்ணிடுறாங்க. 2 நடக்கும். ஒன்று சரி பண்ணாங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும். ஆமாம். 2வது சும்மா நோண்டிங்கன்னா சும்மா நோண்டக்கூடாது ப்ரோன்ற மாதிரி போயிடும். ஜனங்களுக்கு காண்டாயிடும். ஆமாம். என்னம்மா நீ இன்னமும் யோகிய மாதிரி இப்போ தானே வந்துக்கிறாங்க, அதுக்குள்ளேயும் போட்டு இது பண்ணுற. அவர் என்ன பண்ணுவார்? எவ்வளோதான் பார்ப்பாரு, அப்படி போயிடும். இப்போ 2000 ரூபா எங்கன்னு கேட்குறாங்கல்ல, அவர் என்ன பண்ணுவார்? அவர் தான் சொல்லிட்டாருல, காசு இல்லை. இல்லை, இவங்க 1000 ரூபாய் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 27 மாதங்கள் கழிச்சு. அதை பற்றிலாம் நாங்கள் கேட்கக்கூடாது. அந்த 2.5 வருஷமா பொற்கால ஆட்சி கொடுத்தோமா இல்லையா? அண்ணா பிறந்த நாள் வந்துட்டு 27 மாதங்கள் தேர்தல் வந்துச்சுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும், 24 எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் வரும்போது வேற வழி இல்லை. அண்ணா பிறந்த நாள் வருஷம் வரும். அதனால வேற வழி இல்லாம அதை இது பண்ணாங்க. அதுவும் தகுதி வாய்ந்தன்னு மாத்தினாங்க. அதில் தகுதி வாய்ந்தன்னு இந்த வீட்டில் நல்லா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு 1000 ரூபா, பக்கத்து வீட்டு அந்த 1000 ரூபா வந்தால் பெரிய விஷயம் நினைக்கிறவங்களுக்கு வரல. இந்த மாதிரிலாம் அதே மாதிரி 2026 மட்டும் தான் சம்மர் வந்திருக்கு. மாமியார் கிடைச்சது, மருமகள் கிடைக்கல. இல்ல 2026 மட்டும்தான் சம்மர் வந்திருக்கு. அதனால 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. மிச்சம் 4 வருஷம் போனாங்களே. 2000 ரூபா வச்சுக்கின்னு ஊட்டி கீட்டிலாம் அது வேற சொன்னார்ல. ஊட்டிக்கு போய் 5000 ரூபாய் சார். 3000 ரூபா 3 மாசத்துக்கு 1000. அதான் 2000 ரூபால உங்களுக்கு சம்மர் ஊக்கத்தொகை. அதை எடுத்துக்கிட்டு நீங்க ஊட்டி, கொடைக்கானல், சிம்லாலாம் போயிட்டு ரூம் போட்டு தங்கி ஷாப்பிங் கீப்பிங்லாம் பண்ணிட்டு சிக்கனமாக செலவழித்து மீதி காசை மிச்சப்படுத்தி வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னார். ஆமா சார். அவர் கையில 10,000 ரூபாய் வச்சுட்டு கொடைக்கானல் போயிட்டு திரும்பியே வந்துட்டாரு. அப்ப இவங்க 5000 கொடைக்கானல் அவரு மட்டும் போல. டமாரா கொடைக்கானல் ஒரு நாள் ரூமே 15,000 ரூபாய் சார். அவரு மட்டும் போலங்க. சேகர் பாபர் அண்ணா நானும் வரட்டானு வாப்பா 10,000 ரூபா வச்சுக்கிறேன். சரி வா, உனக்கு ஒரு 2500 ரூபா செலவு பண்றவா. இப்படி அந்த 10,000 ரூபா வச்சே எல்லாருக்கும் போட்டு இங்கிட்டிங்க அது இது ஷாப்பிங்கு எல்லாம் பண்ணி, அப்புறம் அந்த காருங்கெல்லாம் இப்படி அந்த கூட வந்த பிஎஸ்ஓங்க எல்லாம். அதான் சொல்றேன், தமாடா கோடையில ஒரு நாள் வாடகை 15,000 ரூபாய் ஒரு ரூமுக்கு, சாதாரண ரூம். ஏங்க அவர் சீரியஸா சொன்னாருங்க, இந்த 2000 ரூபாய் வைத்து கோடை காலத்தில் நீங்க வந்து இன்ப சுற்றுலா போயிட்டு செலவு பண்ணிட்டு மிச்சப்படுத்தி ஒன்னே ஒன்று தான் சொல்ல, மீதி காசுல போரூர் பக்கத்துல ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் வாங்கி போடுங்கன்னு மட்டும் தான் சொல்ல. மற்றபடி அவர் என்னமோ 1960 மாதிரி நினச்சிக்கிட்டாரு. அவர் 2000 ரூபா இருந்தா போதும், 20 சவர நகை வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டேன், 20 லட்ச ரூபா கொடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டாப்புல. கராட்டக்காரன் படத்துல இப்பதான் 1 ரூபாய்க்கு 2ன்னு வித்தாங்க. அந்த மாதிரி. அதனால அது ஒரு பெரிய காமெடி, ஒரு துன்பியல் சம்பவம். அப்புறம் முடிஞ்ச உடனே எங்க காசு யோ இப்போதான் ராஜ்பவன்ல பதவி ஏற்றிட்டு வெளியே வர்றேன், அதுக்குள்ள எங்க 1000 ரூபா எங்க 1000 ரூபான்னு கேட்குறீங்க. ஜனங்களே கேட்கல, நீங்க என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? புரியுது. அதனால இதெல்லாம் இதாகும், பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு. சரி சார். அதே மாதிரி நேற்று நிதித்துறை அமைச்சர் வந்துட்டு வெள்ளை அறிக்கை இன்னும் 2 வாரங்களில் தயாராகிட்டு இருக்கு, 2 வாரங்களில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரும் வந்துடும் நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே அவர் அந்த வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் வாசிப்பார் சட்டமன்றத்தில். முதல்ல வாசிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை வாசிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ணார் என்ன, வெள்ளை அறிக்கை வச்சாரு. ஆமாம், நம்ம இவர் பிடிஆர் வச்சார். இல்லை, நான் கூட இன்னொரு வெள்ளை அறிக்கை நினச்சிட்டேன். அது வந்து A4 ஒயிட் ஷீட்டு டிஆர்பி ராஜா வாங்கி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆகுது, கொளுத்துனா ஏதாவது தெரியுமா? அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியும்னு அவர் சொன்னார். அதான் அந்த பல காலத்தில் வெள்ளை பேப்பரை கொளுத்துனீங்கன்னா எழுத்து தெரியும், இந்த ஸ்பைலாம் அந்த மாதிரி எதை கொடுத்தாரு போல நினச்சாங்க எல்லாரும். அதனால் அவ்வளோ ஆணவம். இப்போ இவர்கள் வந்து அந்த முதலீடுகள் பற்றியும் வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காங்க. அது யார் முதலீடு? தொழில்துறை அமைச்சர்
கீர்த்தனா அவர்கள். ரீல்ஸ் புகழ் கீர்த்தனா அவர்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, இவங்க தான் அமைச்சர் கொஞ்சம் பேர் தென்படுறாங்க. ரமேஷ் தென்படுறாரு. இவர் இன்னைக்கு மரிய வில்சன் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆதவர்ஜுனா டெய்லி தென்படுறாரு. இவர் டெய்லி வர்றாரு. நம்ம சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் டெய்லி, அருண்ராஜ் அவர்கள், அருண்ராஜ் அங்கங்கே ஹாஸ்பிட்டல், அது செங்கோட்டையன் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இந்த பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டாங்களே, எங்கே போனாங்க? ஆக்சுவலாக ஆவின்ல நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. எவ்வளோ விஷயம் அதில் நிறைய ரெவன்யூ எடுக்கலாம் சார். எவ்வளோ விஷயங்கள். அதாங்க சொல்கிறேன், மாற்று பொருளாதாரங்க அது. சொசைட்டி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த முக்கியமான ஒரு விஷயம் அந்த சொசைட்டி கல்ச்சர். ஆமாம், அதில் எவ்வளோ மாற்று பொருளாதாரம் இருக்குது. பால் உற்பத்தி சுருங்கி போச்சுங்க. ஒருவேளை அதுக்கான நடவடிக்கைகள் சைலண்டாக எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு பார்ப்போம். அதுலேயே இருக்காங்க, யாரையும் சந்திக்காமல் அதுலேயே இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? இல்லை, எடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னு பார்ப்போங்கிறேன் நான். இல்லை, எங்கேயாவது ஆய்வுக்கு போனாங்களா? இல்லை, எதுவும் பண்ணல. 3-4 பால் உற்பத்தி மையங்கள் இருக்குது சென்னையிலேயே, பெரிய இது. அது சரி, எதாவது பண்ணுவாங்க. சத்யபாமா யூனிவர்சிட்டி கிட்ட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குதாங்க, நம்ம சோழிங்கநல்லூர்ல அதான் சத்யபாமா மாதாவரத்தில் இருக்கு. மாதாவரத்தில் இருக்கு. அதெல்லாம் போய் ஆய்வு பண்ணாங்களா? என்ன நடக்குது? பால் உற்பத்தி சீராக, பால் விநியோகம் சீராக இருக்கா? அப்புறம் இந்த பாக்கெட், இந்த விஷயம் பச்சை பால் பாக்கெட்டே கேட்குறாங்க. ஜனங்களுடைய பெருமாறியான ஜனங்களுடைய கோரிக்கை மீண்டும் பச்சை பால் பாக்கெட், ஆரஞ்சு பால், பச்சை பால், ஆரஞ்சு பால். 1% கொழுப்பு திருடிட்டாரு போன அமைச்சர். அதை திரும்ப கொடுங்க, 9% கொடுங்க அப்படின்னு பால் விலையை கட்டுப்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணாதானே இங்கேருந்து ஹெரிட்டேஜும் திருமலாவும் நம்ம இதை பாலை கொள்முதல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை தடுத்து நமக்கே நம்முடைய வளங்கள் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு. அதே மாதிரி ஆவின்ல அந்த பால் பொருட்களை வச்சு நிறைய விஷயங்கள் தயாரிக்கலாம். ஸ்வீட்ஸ் இப்போ தீபாவளி வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தீபாவளி ஸ்வீட்ஸுக்கு வந்து ஆவின் ஸ்வீட்ஸ் தான் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு. ஏதாவது ஆவின் வெண்ணெயை காணோம், அமுல் வெண்ணெய் தான் இருக்குது எல்லா இடத்துலையும். ஒன்று ஆவின் சம்மந்தமான கடையில் போய் ஆவின்னு கேட்டாலே அப்படியே பார்க்குறோம். ஏய், எங்கேருந்து வர நீ? எந்த வருஷத்தில் இருக்கிற? 2026 ஹட்சன் அது இதுன்னு இருக்கு. அப்படி தயிரியே காணும், ஆவின் தயிரியே காணும். ஹட்சன் தயிர் வாங்கிக்கிறீங்களா அப்படின்றாங்க. மில்கி மிஸ்ட். ஆமாம், எல்லா ஹோட்டலுக்கும் போனால் திருமலா பால் அதுதான் நல்லா இருக்கான். பால் டீக்கு ஏற்ற மாதிரி, இல்லாட்டி ஹெரிட்டேஜ். அதனால் இதே கோரிக்கையாக வைக்கிறோம், மறுபடியும் வைக்கிறோம். பால்வளத்துறை அமைச்சர் அவர்களே கொஞ்சம் வெளியே வாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரில. சரி சார், பல விஷயங்களை விரிவாக பேசணும். மீண்டும் நாளைக்கு இன்னொரு சந்திப்பில் சந்திப்போம். நன்றி.